அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் காம்பவுண்ட் ஒர்க்ஸ், ரிங் அண்ட் கம்பி வேலி ஒர்க்ஸ். இதில் வந்து 2 மொபைல் நம்பர் இருக்குது. இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் காம்பவுண்ட் ஒர்க்ஸுங்க. இங்கே பாருங்கள், நம்ம சார் வந்து ஆல்ரெடி சரவண சார் இது ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடி நம்ம லேண்டுக்கு கூப்பிட்டுருந்தார். கூப்பிட்டோன்னே நம்ம வந்து பார்த்துட்டு போயாச்சுங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடில் ஆரம்பித்தாச்சு. இப்போ பேக் சைடில் ஆரம்பிச்சிருக்கு. காட்டுங்க சார். இது பாருங்கள், நேற்று பிக்கப்பில் தான் வந்து 2 பிக்கப்பில் வந்துச்சு. நம்ம டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ, ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. டிரான்ஸ்போர்ட் எதுனாலும் ஃப்ரீ கொடுக்குறோமோ. இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட அன்னூருங்க. அன்னூர்லேருந்து சிறுமுக ரோடு, அன்னூர்லேருந்து கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் நம்ம ஒர்க் கொடுத்துருக்கோம். தாராபுரத்துலேருந்து நம்ம வந்திருக்கோம். இப்போ மெட்டீரியல் வந்து தாராபுரத்துலேருந்து வந்திருக்குதுங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட்டு மார்னிங் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஈவினிங் பார்த்திங்கன்னா காட்டுங்க பாருங்கள். ஈவினிங் வந்து இந்த ஈச்சரில் நம்ம லோட் பண்ணியாச்சு. இது எல்லாமே வந்து 260 அடிங்க. 260 அடி நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு போஸ்ட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 6 அடிக்கு ஒரு போஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இதில் வந்து டிஃபால்ட்டாக 10 அடி போஸ்ட்டுங்க. 10 அடி போஸ்ட்டில் டிஃபால்ட்டாக 8 ஸ்லாப் வந்துடுங்க. 2 அடி காங்கிரீட் போயிடும். நம்ம ஈச்சரில் லோட் பண்ணிடுறோம். இந்த ஈச்சரு நம்ம இந்த பிக்கப்பு டிரான்ஸ்போர்ட்டு எவ்வளோ லாங்காக இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட் நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம். இந்த டிரான்ஸ்போர்ட் நம்ம சார்ஜ் பண்ணுறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அன்னூர், கோயம்புத்தூர், சரவணம்பட்டி, திருப்பூர், சேலம், நாமக்கல், எந்த இடத்துல இருந்தாலும், தாராபுரம், திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், மேட்டுப்பாளையம், எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். கிட்டத்தட்ட இந்த 2 வாரமாக 3 வாரம் நம்ம ஒர்க்கு நிறையா பண்ணிகிட்ருக்கனால நம்மளால் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. இங்கே பாருங்கள், இதில் வந்து 68.25 அடி ஃப்ரண்ட் சைடுங்க. இது ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து 100 அடிங்க. அந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு 100 அடிங்க. அவங்க வந்து கம்பி வேலி ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கம்பி வேலி எடுக்காமல் நம்ம ரெடிமேட் காம்பவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா இது பேக் சைடில் பேக்கிங் பண்ணுறதெல்லாம் நான் இப்போ காட்டிட்டேங்க. இங்கே ஃப்ரண்ட் சைடு நம்ம போகலாம். இது பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு, இது ஃபினிஷிங் சைடுங்க. இது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்லாப்புக்கும் நம்ம பேக்கிங் கொடுக்கணும். பேக்கிங் கம்பல்சரி கொடுத்தா தான் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா அது பேக் சைடு நம்ம ஃபினிஷிங் சைடு காட்டணும். இது வந்து ஃப்ரண்ட் சைடுங்க. ஃப்ரண்ட் சைடு பாருங்க, ஒவ்வொரு போஸ்ட்டும் 15 நாள் க்யூரிங்க. ஃபஸ்ட் குவாலிட்டிக்கும் செகண்ட் குவாலிட்டிக்கும் வித்தியாசம் சொல்கிற கேட்டுங்க. 15 நாள் க்யூரிங் கொடுக்கணும். ஒவ்வொரு ஸ்லாப்புக்கும் 15 நாள் க்யூரிங் கொடுக்கணும். 3 பெனிஃபிட்டுங்க. இதில் 3 பெனிஃபிட்டில் வந்து ஒன்று வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. ரீயூஸ்னால் இந்த போஸ்ட் வேண்டாம், இந்த இடத்துல நம்ம வேண்டாம்னு சொல்லி வேறு ஏதோ பர்பஸ்னாலும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். 1. 2வது பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் கம்மி. இது கிட்டத்தட்ட ஹாலோ பிளாக்கு செங்கல் வச்சு கட்டும்போது கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா வந்துடும். வெறும் 1.25 லட்சத்தில் வேலை முடிச்சாச்சு. அதனால காஸ்ட் வைஸ் உங்களுக்கு கம்மியாயிரும். 2. 3வது பார்த்தீங்கன்னா குயிக் ப்ராசஸுங்க. ஹாலோ பிளாக்கு செங்கல் வச்சு இந்த இடத்துல பாறை காட்டுங்க சார். அங்கே பாருங்கள் சார். இப்போ அவர் சார் காட்டுறாரு பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்க. இந்த பாறையெல்லாம் உடச்சி ஹாலோ பிளாக்கில் எடுத்து வந்து ஃபிட் பண்ணி செங்கலில் ஃபிட் பண்ணி எல்லாம் முடியாது. அதனால் நம்ம வந்து பிரேக்கர் வச்சு யூஸ் பண்ணி நம்ம ரெடிமேட் காம்பவுண்டு ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி சைட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். காட்டுங்க சார். இது எல்லா இடத்துல வந்து ரெடிமேட் காம்பவுண்டு நம்ம ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி சைட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கம்பி வேலி எடுக்காமல் அவங்க வந்து அவங்களோட லேண்டில் ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒவ்வொரு இடத்துல கேப் வருது. இந்த கேப் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து 68 அடிங்க. ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாமே 68 அடி. அந்த லெஃப்ட் சைடு வந்து 100 அடி, ரைட் சைடு வந்து 100 அடிங்க. ஃப்ரண்ட் சைட்லேருந்து நம்ம பேக் சைடு வந்தாச்சுங்க. பேக் சைடில் வந்துங்க டச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், விசிட்டிங் கார்டில் டச் பண்ணி காட்டும்போது இந்த கேப்பில் வந்து நம்ம ஜல்லி பீஸ் வச்சு லாக் பண்ணணும். ஜல்லி பீஸ் லாக் எதனால் நம்ம லாக் பண்ணுறோன்னா, மழையோ காற்றோ யாரோ வந்து ஷேக்கிங் பண்ணாவோ யாரோ வந்து மேலே ஏறினாலோ இது வந்து உடையாமல் பார்த்துக்கிறவங்க நம்ம இந்த பேக்கிங் கம்பல்சரி கொடுக்கணும். 1. 2வது வந்து போஸ்ட் டு போஸ்ட் இவர் பாருங்க ஆல்ரெடி தட்டி விட்டுட்டுருக்காருங்க. இந்த மாதிரி வந்து ஜல்லி பீஸ் வச்சு லாக் பண்ணணும். இது ஒவ்வொரு ஸ்லாப்புக்கும் பேக்கிங் கொடுக்கணும் கம்பல்சரி. இதுக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம கம்பல்சரி வந்து பேக்கிங் கொடுக்கணும். இந்த மாதிரி சைட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணலாம். கரெக்டு. இது பார்த்திங்கன்னா 260 அடி. ஒரு நாள் வந்து 100 அடி முடிப்போம். 260 அடினா 3 நாளில் நம்ம முடிச்சிடலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 செட்டு விட்டால் 1.5 நாள்லேயே நம்ம முடிச்சிடலாம். 2 செட்டு உள்ள இந்த சைட்டுக்கு நம்ம ஒரே செட்டு தான் விட்டுருக்கு. ஏன்னா சின்ன ஏரியா, அதனால் நம்ம விட்டுருக்கு. அடுத்த வீடியோவில் வந்து இது பேக்கிங் பண்ணுறதெல்லாம் காட்டுறேங்க. அன்புள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம்.